முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சங்மாவிற்கு பாஜக ஆதரவு. பிரணாப் முகர்ஜி ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. மகாராஷ்டிரா அரசு தலைமைச் செயலகத்தில் பயங்கர தீ. ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் கோப்புகள் எரிந்து சாம்பல். தமிழகத்தின் மிக முக்கிய கட்சியான தேமுதிக சங்மாவை ஆதரிக்க வேண்டும். பாஜக வேண்டுகோள். விலைவாசி உயர்வு, மின்சார தடை, வழிப்பறி கொள்ளைகளால் தமிழக மக்கள் வேதனை. கொடநாடு எஸ்டேட் சொகுசு பங்களாவில் ஜெயலலிதா ஓய்வு. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் சங்மாவை ஆதரிக்க பாஜக முடிவு செய்துள்ளது. இதனால் பாஜக கூட்டணியில் நிலவும் கருத்து வேறுபாடு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பாஜக தலைமையிலான கூட்டத்தில் சங்மாவை ஆதரிப்பது என்று பாஜக முடிவு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனால் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த குழப்பம் முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா சுவராஜ், குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து காங்கிரஸ் கட்சி பாஜக கருத்தை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்ததாலேயே பிரணாப் முகர்ஜிக்கு எதிராக போட்டியிடும் சங்மாவை ஆதரிக்க முடிவு செய்ததாக குறிப்பிட்டார். उम्मीदवार थे श्री पीए संगमा, और पीए संगमा देश के भी टॉल लीडर हैं, पर नॉर्थ ईस्ट के तो टॉलेस्ट लीडर हैं. स्पीकर का उनका कार्यकाल बहुत यशस्वी कार्यकाल रहा है. राजनीतिक व्यक्ति हैं, तो सबने मिल बैठकर यह तय किया कि पीए संगमा इसके लिए सबसे उपयुक्त उम्मीदवार होंगे. तो आज अधिकृत तौर पर हम भारतीय जनता पार्टी की तरफ से श्री पीए संगमा के नाम की उम्मीदवारी का समर्थन कर रहे हैं. இதைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்மா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்கும் நிலையை எடுத்த பாஜகவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இன்னொரு இடதுசாரி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பதை முடிவு செய்ய டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், புரட்சிகர சோசியலிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆலோசனை மேற்கொண்டன. கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எஸ். ராமச்சந்திரன் பிள்ளை, சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஏ. பி. பரதன், டி. ராஜா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த டி. பிஸ்வாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பிரணாப் முகர்ஜி, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சங்மா ஆகியோரில் யாருக்கு ஆதரவு தருவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவிப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ கூட்டத்தில் முறைப்படி முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் பிரணாப்புக்கு ஆதரவு தெரிவிக்க திட்டமிட்டுள்ளது. இன்னொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி ஆகியவை குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிப்பின் மூலம் பிரணாப்புக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. மராட்டிய மாநில தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீயில் ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எரிந்து சாம்பலானது. கொழுந்துவிட்ட தீயை அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் தலைமைச் செயலகமான மந்திராலயத்தில் இன்று எதிர்பாராத விதமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ சம்பவத்திற்கு பல முக்கிய சதி வேலைகள் காரணமாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மராட்டிய மாநிலத்தில் பல்வேறு ஊழல்கள் நடந்ததாக விசாரணை நடைபெறுகிறது. குறிப்பாக ஆதர்ஷ் வீட்டு வசதி வாரியம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் மும்பை நகரில் உள்ள நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள், புதிய கட்டிடங்களுக்கான ஒப்புதல் மற்றும் சொத்துக்கள் குறித்த ஆவணங்கள் ஆகியவை பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த நகர்ப்புற கட்டமைப்பு துறையின் 4வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அனைத்து ஆவணங்களும் எரிந்து சாம்பலாயிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மளமளவென பரவிய தீ முதலமைச்சர் அலுவலகம் அமைந்துள்ள 6வது மாடிக்கும் பரவியது. இந்த தீயை கட்டுப்படுத்த சுமார் 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் கடுமையாக போராடி வருகின்றன. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மராட்டிய முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு வருகிறார்.
இந்த கட்டிடத்தில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்திய கடற்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் மாடியில் உள்ளவர்களை மீட்கவும் தீயை அணைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் காயமடைந்துள்ள 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தேமுதிக முக்கிய கட்சி என்பதால் அக்கட்சியிடம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சங்மாவிற்கு ஆதரவு கேட்கப்படும் என்று பாஜக அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலையை திரும்ப பெறக்கோரி பாஜக சார்பில் நாளை நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற உள்ளதாகவும், தமிழகத்தில் 265 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான எண்ணம் மேலோங்கி உள்ளதால் சங்மாவை ஆதரிக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேமுதிக முக்கிய கட்சி என்பதால் பாஜக சார்பில் அக்கட்சியிடம் ஆதரவு கேட்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். Now definitely request every political party in the country to review the situation for themselves and look at the reasons with which we have extended our support to Purno Sangma. Therefore, also include DMDK as a very important party in Tamil Nadu politics. I'm sure we approach that. இதேபோல் மற்ற கட்சிகளிடமும் ஆதரவு கோரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் விலைவாசி, உயர்த்தப்பட்ட கட்டணங்கள், தமிழகத்தில் தொடரும் கொலை கொள்ளை சம்பவங்கள் என மக்கள் பல்வேறு இன்னல்களால் அவதிப்பட்டு வரும் வேளையில் ஓய்வு எடுப்பதற்காக கொடநாட்டில் உள்ள தனது எஸ்டேட் பங்களாவிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா சென்றுள்ளார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தபின் மக்களின் வரிப்பணத்தில் ஊழல் செய்து சேர்த்த கோடிக்கணக்கான ரூபாய்களை பல விதத்தில் முதலீடு செய்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா கொடநாட்டில் கோடிகளை கொட்டி குவித்து வாங்கியுள்ள எஸ்டேட் பங்களாவிற்கு அடிக்கடி சென்று ஓய்வு எடுப்பது வழக்கம். ஆட்சியில் இல்லாத போது அவர் ஓய்வு எடுப்பதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை என்ற போதிலும், முதலமைச்சர் என்ற முக்கிய பதவியில் இருக்கும் போதும் இதேபோல் கொடநாட்டிற்கு சென்று மாத கணக்கில் ஓய்வு எடுத்து வருவது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. ஜெயலலிதா மட்டும் அல்லாமல் தமிழக அதிகாரிகள் பலர் அங்கு குழுமியிருப்பது மட்டுமின்றி தற்காலிகமாக அவரது ஊழல் எஸ்டேட்டில் தலைமைச் செயலகம் அமைக்கப்படுவதால் மக்களின் வரிப்பணம், கால நேரம் ஆகியவை வீணாகி வருகிறது. எனினும் மக்களின் கருத்திற்கு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செவிசாய்க்கும் மனப்பான்மை இல்லாத ஜெயலலிதா மனப்போன போக்கில் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் மாநிலத்தின் தலைநகரில் இருப்பதை விட்டுவிட்டு மலைப்பிரதேசத்தில் தனது சுகம் ஒன்றே முக்கியம் என்று கருதி ஓய்வு எடுத்து வருவது பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. சசிகலாவும் அதே எஸ்டேட் பங்களாவில்தான் இருக்கிறார். இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை சென்ற ஜெயலலிதா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொடநாடு சென்றடைந்தார். அவருடன் அதிகாரிகள் படையும் சென்றுள்ளது. கொடநாடு வந்த அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் அதிமுகவினர் வைத்த பேனர்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் வழியெங்கும் அதிமுகவினர் மேடைகள் அமைத்து நடனம் ஆடியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளானார்கள். ஜெயலலிதாவின் பாதுகாப்பிற்காக நீலகிரி மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் கடும் குளிராலும் உணவு வசதியின்றியும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வரும் வேளையில் கொடநாடு பகுதியில் கடந்த 2 நாட்களாக மின் விநியோகம் தங்கு தடையின்றி கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொடநாட்டில் வசிக்கும் நாட்களில் பேட்டரி கார் மூலம் தனது எஸ்டேட் பங்களாவை சுற்றி வந்து இயற்கையை ரசிப்பது அவருக்கு வழக்கமான ஒன்று. மலைவாழ் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த பொதுவழிப்பாதை ஜெயலலிதா எஸ்டேட்டுடன் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ள மக்தூம் சஹாபுதீனுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் கண்டனம் மற்றும் குற்றச்சாட்டிற்கு ஆளான கிலானி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்றது. இதற்கான இன்று நடைபெற்ற பாகிஸ்தான் மக்கள் கட்சி கூட்டத்தில் மக்தூம் சஹாபுதீனுக்கு புதிய பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கு ஆலோசிக்கப்பட்டது. ஏற்கனவே அவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க பெரும்பாலானோர் விரும்பிய நிலையில் அவரது தேர்வு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள பாகிஸ்தான் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மக்தூம் சஹாபுதீன் பாகிஸ்தானின் அடுத்த பிரதமராக முறைப்படி பதவியேற்க உள்ளார். இதற்கிடையே மக்தூம் சஹாபுதீனுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மக்தும் சஹாபுதீன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது எபிட்ரின் என்ற ஆஸ்துமா நோய்க்கான மருந்தை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ய அனுமதித்தார் என்ற வழக்கில் போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் மக்தும் சஹாபுதீன் மீது பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்டால் சட்ட சிக்கல் எழும் சூழல் உருவாகியுள்ளது. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் உயர்மட்ட நிபுணர் குழு அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவு மற்றும் எதிராக 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஜோதிமணி மற்றும் துரைசாமி அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அணு உலை பாதுகாப்பாக உள்ளது என்பதை மத்திய அரசு எவ்வாறு உறுதி செய்தது என்றும் எதன் அடிப்படையில் கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளது என்ற உயர்மட்ட குழு பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டது. இன்று அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இத்துடன் கூடங்குளம் அணு உலை அமைப்பது தொடர்பாக இந்திய ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின் அறிக்கையும் உடன் தாக்கலானது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு அளித்துள்ள அறிக்கையில் ஒரு சில முரண்பாடான பதில்கள் இருப்பதால் அவை குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் வழக்கை இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 2 வயது குழந்தை டெங்கு காய்ச்சலின் காரணமாக உயிரிழந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனை சேர்ந்தவர் காஸ்டன் மதனா தம்பதியினரின் குழந்தை இனா சிறுக்கிக்கு கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து காய்ச்சல் இருந்து வந்துள்ளது. தொடர் காய்ச்சலால் ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் இங்கு டெங்கு குறித்து முறையான பரிசோதனையின்றி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தையின் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் குழந்தையின் உடல் நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் முறையான பரிசோதனை மேற்கொள்ளப்படாததே உயிரிழப்பிற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ராமேஸ்வரம் பகுதிகளில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்பட்டுள்ள சுகாதார குறைபாட்டின் காரணமாகவே அப்பகுதிகளில் டெங்கு பரவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் 6 மாத கைக்குழந்தை மர்ம கொலை, நரபலியா என்று போலீஸ் விசாரணை. தமிழ்நாட்டில் மின்சார பஞ்சம் எப்போது தீரும்? 2 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.